Hi guys, this is me Sasidaran. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் வீடியோ சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து பார்க்க போறோம். and then இந்த வோல்டேஜை வந்து எப்படி மெஷர் பண்ணணும், இந்த கரண்ட்டை வந்து எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம பிராக்டிகலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. இந்த திருகாணி அப்புறம் இந்த பொட்டி என்னன்னு நினைக்கிறீங்க? அப்புறம் இந்த ஊசி காதல குத்துற மாதிரி இது எதுக்காக இருக்கும்? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளோட கரண்ட் எவ்வளோ இருக்குது, வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ண போகிறோம். இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர். ஸோ இதை வந்து நம்ம கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸில் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் தியரி இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி தியரி நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ப்ராக்டிக்கலாக வந்து எல்லாத்தையும் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வோல்டேஜ் தான் என்ன அப்படிங்கிறது வந்து தியரியாக வந்து பார்த்துருவோம். அதுக்கப்புறம் கரண்ட்டும் என்ன அப்படிங்கிறது வந்து தியரியாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து கரண்ட்னா என்ன அப்படிங்கிறதுல வந்து டக்குன்னு நுழைஞ்சிடலாம். இப்போ ரொம்ப அவசரத்தில் இருக்கவங்களுக்கு நான் இப்போ குயிக்காக சொல்லிடுறேன் கரண்ட்னா என்ன அப்படின்னு. இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எலக்ட்ரான்ஸ் நவுந்து போச்சு அப்படின்னா அதுதாங்க கரண்ட்டு. ஸோ எனக்கு இன்னும் இந்த கரண்ட்டை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். இப்போ நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து கரண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, நாங்கள் வந்து டைம் ஸ்டாப் கீழே கொடுக்குறோம். இப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட இந்த செவுரு, நீங்கள், நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டிகளால் நம்ம வந்து மேடப் ஆகிருக்கோம். எப்படி செங்கல்னால தான் வீடு வந்து உருவாயிருக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்மளோட பில்டிங் பிளாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம்ஸ் தான். இந்த ஆட்டம்ஸ் வந்து பார்க்க கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஸ்கூல்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு நடுவில் ஒன்று நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்திருக்கும். அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சோலார் சிஸ்டம் மாதிரி சுற்றும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நியூக்ளியஸ் இங்கே இருக்குது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே இல்லைடா இருக்குது. ஸோ நாங்கள் பிக்சர் போடுறேன், நான் வந்து அப்படியே சொன்னேன்னா புரியாது. ஸோ இங்கே பிக்சர் வரும், இப்படி தான் இருக்கும் கைஸ். அதாவது எலக்ட்ரான்ஸோட பொசிஷனை வந்து நம்மளால டிட்டர்மைனே பண்ண முடியாது. ஒரு நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி ப்ராபபிலிட்டி இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு மாடல் தான் இந்த ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது. இதை வந்து யாருமே இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஓகேவா? ஓகே, இதில் தான் அந்த ஆட்டம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிற பார்ட்டிகல் இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிற பார்ட்டிகல் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து கரண்ட் அப்படிங்கிறது வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கண்டக்டர்ஸ்னால் என்ன, இன்சுலேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளால் வந்து இப்போ செவுரு அப்படின்னா இதில் ஒரு டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். டைப் ஆஃப் ஆட்டம்ஸ்னால் அதாவது ஒரு நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா எலக்ட்ரான்ஸோட நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதுவே இப்போ நம்ம இந்த ஒயர் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் ஒயர் இருக்கும். ஓகேங்களா? இந்த காப்பர் ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் ஒயரும் ஆட்டம்ஸால் தான் மேடப் ஆயிருக்கு. ஆனால் அந்த ஆட்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அதுக்கிட்ட. அதாவது எனக்கு எலக்ட்ரான்ஸே வேணாம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து இதுக்கிட்ட அதிகமாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாவே அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அதோட ஆட்டமை விட்டு வெளியே வந்துடும். ஸோ அப்படி வெளியே வரதுனால தான் நமக்கு வந்து அதை ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எந்த ஒரு மெட்டீரியல் கிட்ட அதிகமான எலக்ட்ரான்ஸ் இருந்து அதை வந்து அது ஈஸியாக லூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இப்போ நம்ம இந்த ரப்பர் மாதிரியான மெட்டீரியல், ரப்பரு, காஞ்சு போன மரக்கட்டை, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அதோட ஆட்டம்ஸை விட்டு வெளியவே வராது. ரொம்ப எனர்ஜி தர வேண்டியிருக்கும். வெளியே வரும் ஆனால் ரொம்ப எனர்ஜி தர வேண்டியிருக்கும். ஸோ அதனால் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புவர் கண்டக்டர் ஆனால் குட் இன்சுலேட்டர். இன்சுலேட்டர் அப்படின்னா கரண்ட்டை அது கடத்தாது, கண்டக்டர் அப்படின்னா கரண்ட்டை வந்து அதை கடத்தும். அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் ஒயரில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அரேஞ்சாகவே இருக்காது. அதாவது அங்கேயும் இங்கேயும் நவுந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் நவுந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் நவுந்துட்டு இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஒரே லைனாக ஒரே ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து எலக்ட்ரான்ஸை வந்து எப்படியாவது அடித்து விரட்டி எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? அப்படி அடித்து விரட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் ஒருத்தர் வருவார். அவர் பெயர் தான் மிஸ்டர் வோல்டேஜ். ஆமாம் கைஸ், இதுதான் வந்து வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வோல்டேஜ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் அடித்து விரட்டி ஒரே லைனில் கொண்டு போக வச்சிடும். அதாவது எலக்ட்ரான்ஸை வந்து தள்ளி விடுற வேலை வந்து இந்த வோல்டேஜுக்கு தான் இருக்குது. வோல்டேஜ் அவர் வந்து பிடிச்சி ஒரு லைனில் தள்ளி விடுறாரு. ஸோ அப்படி நமக்கு வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா தான் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு தேவையான பாத்தில் வந்து மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து கரண்ட் அப்படிங்கிறது வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த நம்ம அந்த கரண்ட் யூஸ் பண்ணி
ஏதோ இந்த மாதிரி நம்ம லைட் சோர்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ அவன் எடுத்துகிட்டு இருக்கானே இந்த ஃபோனும் அப்படி தான், இந்த கரண்ட்டை தான் யூஸ் பண்ணுது. உள்ளே அந்த பேட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் தெரியுங்களா, அதுதான் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் புஷ் பண்ணிகிட்டு இருக்குது, தள்ளி விட்டுருக்குது நம்மளோட ஃபோனோட எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்க்கு. ஸோ இதை பற்றி அப்புறமா பார்த்துருவோம். ஸோ அதை விட்டுருங்க. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ், கரண்ட். இப்போ வந்து இந்த வோல்டேஜையும் கரண்ட்டையும் வந்து நம்ம வந்து ஒரு யூனிட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ நான் வந்து என்னோட வெயிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் திடீர்னு 1, 2 அப்படின்னு சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது. என்னோடய வெயிட் வந்து 40 கிலோ, 50 கிலோ. டே என்னோட ஒரிஜினல் வெயிட்லாம் சொல்லக்கூடாது, ஓகேங்களா? அந்த மாதிரி கிலோகிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் வச்சுருக்கோம் இல்லையா? அதே மாதிரி கரண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு யூனிட் இருக்குது, ஓகேங்களா? அதோட பேர் வந்து ஆம்பியர், ஓகேங்களா? அந்த ஆம்பியர் அப்படிங்கிற யூனிட்டில் தான் மெஷர் பண்ணுவோம். இப்போ வந்து 1 கிலோ அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டெஃபனிஷன் இருக்கும். நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், எனக்கு அது தெரியல, ஏதோ ஒன்று இருக்கும். 1 கிலோ அப்படின்னா இதுதான் டெஃபனிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆம்பையர் அப்படின்னா 6.24 × 10⁻18, அதாவது இவ்வளோ பெரிய நம்பர், இத்தனை எலக்ட்ரான்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போச்சு அப்படின்னா இதுதான் வந்து ஒரு ஆம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த நம்பரை பார்த்தே உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்கும், அதாவது இது ஒரு பெரிய வேல்யூ அப்படின்னு. ஆமாம், ஒரு ஆம்ப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய வேல்யூ. இந்த ஒரு ஆம்ப் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஜென்ரலாக வந்து நம்மளோட சீரீஸில் வந்து இவ்வளோ கரண்ட்லலாம் நம்ம வந்து டீல் பண்ண மாட்டோம். நம்மளாம் வந்து மில்லி ஆம்ப், மைக்ரோ ஆம்ப்ஸ் அந்த ரேஞ்சில் தான் வந்து நம்ம வந்து இந்த எலக்ட்ரானிக் சீரீஸில் கரண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ அதே மாதிரி இந்த வோல்டேஜும் நம்ம வந்து ஒரு யூனிட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். அந்த யூனிட் பேர் என்ன அப்படின்னா வோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வோல்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேரும் இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து டக்குன்னு புரிஞ்சிடாது. என் விஷாலுக்கு கூட நான் ரொம்ப நாள் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அது எப்படிங்கிறத நான் இந்த தடவை கொஞ்சம் ஈஸியாக பண்ணி வச்சுருக்கேன், உனக்கு புரியுதான்னு பாரு. இப்போ இந்த பேக் இங்கே நான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கேன், ஓகேவா? பின்னாடி போயிட்டு, ஓகேவா? இப்போ இந்த பேக் நான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கேன். இப்போ நான் பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா இதை நான் விட்டுட்டேன் அப்படின்னா கீழே விழுந்துடும் இல்லையா? அதனால் இதுக்கு என்ன, அதாவது கீழே விழுகிறதுக்கான இதுக்கு ஒரு திறன் இருக்குது, புரியுதா? கீழே விட்டேன்னா விழுந்துடும், ஓகேவா? அந்த ஒரு திறன் இருக்குது இதுக்கு. அதே மாதிரி தான் இந்த வோல்டேஜ் அப்படிங்கிறது ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதாவது இப்போ நம்ம எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ணுறதுக்கான திறன் அதுக்கிட்ட இருக்குது, ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ வந்து நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன் உங்ககிட்ட. இப்போ நான் வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா கரண்ட் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகுமா, இன்க்ரீஸ் ஆகுமா? யோசி. ஆக்சுவலாக வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இப்படி ஒன்று போட்டு ஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. ஆமாம், இதையும் நான் சொல்ல மாட்டேன். கரண்ட்டை வந்து நம்ம வந்து ஐ அப்படிங்கிற சிம்பிளில் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். வோல்டேஜை வந்து கேபிட்டல் வி அப்படிங்கிற ஒரு சிம்பிளில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட், அதாவது வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக கரண்ட்டும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது, அந்த ப்ரொபோஷனாலிட்டி அந்த சிம்பிளை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர் அப்படிங்கிற கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். அந்த ஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ், அவ்வளோதான். இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த தியரி வந்து இப்போதைக்கு போதுமானது, வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வோல்டேஜை வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அண்ட் கரண்ட் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், ப்ராக்டிக்கலாக பார்ப்போம், வாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த டயலை யூஸ் பண்ணி நம்ம இது வந்து நம்ம திருப்பிக்கலாம். ஸோ திருப்ப முடியும் நம்முடைய 360 டிகிரி, ஏதோ வாஷிங் மிஷின் இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? ஓகே கைஸ், இப்போ இந்த டயலை வந்து நம்ம இப்போ என்ன மெஷர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற இதில் வந்து நம்ம செட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து வோல்டேஜ் மெஷர் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்து இந்த வோல்டேஜ் பேனல் கிட்ட வந்து நம்ம செட் பண்ணணும். இப்போ ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எவ்வளோ வோல்டேஜ் மெஷர் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த ஜஸ்ட் இந்த 9 வோல்ட் பேட்டரி வந்து நம்ம டீல் பண்ணுறதுனால நமக்கு தெரியும் இது வந்து நமக்கு 9 வோல்ட்டுக்கு மேலே தாண்டாது அப்படின்னு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து இதை 20 வோல்ட்டில் சொல்லிட்டு வச்சிடலாம். அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற எந்த வோல்டேஜும் வந்து இது மெஷர் பண்ணும். அதாவது 20 வோல்ட்டுக்கு மேலே தாண்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 200 வோல்ட் அப்படிங்கிற செட்டிங்க்கு நீங்கள் வைக்க வேண்டியதாக இருக்கும். அதுவே நீங்கள் கம்மியாக வச்சிட்டீங்க அப்படின்னா அதாவது ஓஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட்டை வந்து அது காமிச்சிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கம்மியாக வச்சுட்டு இந்த 9 வோல்ட் பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி பார்ப்போம். இந்த மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 2 ப்ரோப் ஒன்று வரும், குச்சியாட்டா.
ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கரண்ட்டு வோல்டேஜெலாம் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த குச்சி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பேட்டரியில் இந்த ரெட் கலர் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ், இது வந்து பிளாக் வந்து நெகட்டிவ். இப்போ இந்த பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பாசிட்டிவ், அதாவது இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா பாசிட்டிவ் டெர்மினல், இது வந்து நெகட்டிவ் டெர்மினல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரெட் கலர் இதை வந்து பாசிட்டிவ்லையும் இதை வந்து நெகட்டிவ்லையும் வைக்க போகிறோம். இது பார்த்தீங்களா ஓஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காமிக்குது, அதாவது ஓவர் லிமிட்டை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது நம்ம 2 வோல்ட் இங்கே வச்சுருக்கோம், ஆனால் இது வந்து 9 வோல்ட் பேட்டரி. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அப்படி ஒன்று காமிச்சிடுது. இப்போ நான் வந்து 20 வோல்ட்டில் வைக்கிறேன். இப்போ நம்ம 20 வோல்ட்டில் வச்சுட்டு இப்போ நம்ம மெஷர் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து கரெக்டாக எவ்வளோ வோல்டேஜ் அதில் இருக்குது அப்படிங்கிறது வந்து காமிச்சிருது. ஸோ நான் லைட் ஆன் பண்ணால் என்ன கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு வச்சா போதும், மேலே எவ்வளோ வோல்ட் அதில் இருக்குது, எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து காமிச்சிருச்சு. இப்போ நமக்கு வந்து 8.47 வோல்ட் வந்து இதில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து வோல்டேஜ் வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இப்போ நான் என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன். கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ வோல்டேஜ் வந்து நம்ம வந்து இந்த பேட்டரி இருக்குது அப்படின்னா இந்த பேட்டரியோட டெர்மினலில் போய் இந்த மல்டிமீட்டரோட ப்ரோப்ஸ் வச்சா போதும். ஆனால் வந்து கரண்ட் மெஷர் பண்ணுறது வந்து அப்படி கிடையாது கைஸ். நம்ம வந்து சர்க்யூட்டுக்குள்ளே போய் கரண்ட்டை போய் மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு எல்இடி சர்க்யூட் வச்சுருக்கேன். இந்த எல்இடி சர்க்யூட் நார்மலான எல்இடி சர்க்யூட். இப்போ நான் அதை ஆன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் எரியும். ஸோ இதோட சர்க்யூட் டயக்ராம் வந்து நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு எல்இடி சர்க்யூட் தான் நான் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த எல்இடி சர்க்யூட்டில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஒயரு. ஸோ பாசிட்டிவ்லேருந்து இந்த எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் இந்த நெகட்டிவ் டெர்மினல் வந்து இந்த ஒயர் வழியாக போய் நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் ஆகிருக்கு. இது ஜஸ்ட் வந்து ஒரு பவர் சப்ளை போர்டு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரெட் போர்டு. இந்த பிரெட் போர்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம். ஸோ அதனால் இப்போது வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த பிரெட் போர்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஒயரை வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 2 பீஸாக வந்து கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமே அந்த ஒயரை. ஸோ நான் சர்க்யூட் டயக்ராமில் காமிக்க பாருங்கள். அந்த இடத்துல நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் அந்த ஒயரை. ஸோ நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அந்த லைட் வந்து எரியும். ஸோ ஜஸ்ட் இந்த ஒயரை வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா லைட் வந்து பார்த்திங்கன்னா எரியும். ஸோ இந்த 2க்கும் நடுவில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மல்டிமீட்டரை கொண்டு வந்து வைக்க போகிறோம். ஸோ இதுவும் வந்து மல்டிமீட்டர் தான். என்னோடய பழைய மீட்டரில் இருக்க அந்த ஃபியூஸ் வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் வேறு ஒரு மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி கரண்ட் மெஷர் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மல்டிமீட்டரில் கரண்ட் செட்டிங் எதுவோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கரண்ட் செட்டிங் வச்சுருக்காங்க. ஸோ 20 மில்லி ஆம்பில் வந்து நான் அதை செட் பண்ண போகிறேன். ஸோ செட் பண்ணிட்டு நம்மளோட கரண்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் உங்களோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினலில் வந்து இங்கே ரெஸ்பெக்டிவாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா எரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அப்படியே எரிய ஆரம்பிக்க சைடில் உங்களுக்கு வந்து எவ்வளோ கரண்ட் வந்து இந்த எல்இடி வந்து வித்ட்ரா பண்ணுது, அதாவது எவ்வளோ கரண்ட் வந்து எடுத்துக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணியாச்சு. ஸோ 9.17 பக்கம் 9.1718 பக்கம் எடுக்குது. ஸோ கரண்ட் ட்ரா பண்ணுது. ஸோ உங்களுக்கு நான் வந்து இன்னும் கொஞ்சம் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ரீடிங்கு. ஸோ 9.1920. ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் இருக்குது. இது 9.20 மில்லி ஆம்ப்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கணும். வெறும் ஆம்பேர் கிடையாது, இது மில்லி ஆம்ப்ஸ். இதை வந்து ஆம்பேர் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 0.0092 பக்கம் வரும். ஸோ அதுதான் வந்து ஆம்பில் சொல்லணும் அப்படின்னா அதுதான் வரும். ஸோ இது வந்து மில்லி ஆம்ப் அப்படிங்கிறதுனால 9.1920 அப்படிங்கிற ரேஞ்சில் வருது. ஸோ இது வந்து இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரண்ட்டை வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ அந்த கரண்ட் மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ நம்மளோட ஃபியூச்சர் வீடியோஸில் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நான் எப்படி கரண்ட் மெஷர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாச்சு. அண்ட் இந்த வீடியோவில் வந்து வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் கைஸ். அந்த வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து வந்துடும். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் சீரிஸ் அஃபிஷியலி பிகன். நம்ம இனிமேல் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நடத்த போகிறோம். ஓகே, உங்களோட பதிவுகளை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, திஸ் இஸ் மீ சசிதரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. டாட்டா.